வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். என்ன எல்லாரும் பிரசாதம் பார்த்துட்டிங்களா? எந்த சனிக்கிழமை பண்ண போகிறீங்க எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன யாராவது கஸ் பண்ண முடியறதா? கண்டிப்பாக யாரோ கஸ் பண்ணியிருக்கீங்க, பதில் சொல்கிறீங்க. எனக்கு நல்லா கேட்குறது. யார் கஸ் பண்ணீங்க? தெரியல, நேம் தெரியல, கரெக்டாக. ஆனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இது கொடும்புளி. இது கேரளாவில் ரொம்ப விஷயம், ரொம்ப ஃபேமஸ். அங்கே இதை தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அங்கே பெரிய மரம், இந்த மரம் இருக்கும். இது எல்லா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், உங்களுக்கு ஆயுர்வேதிக் ஷாப்பில் கிடைக்கும், அமேசானில் கூட கிடைக்கிறது. இது நான் பார்த்தேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி காய்க்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு மரத்தில் சின்ன பூசணிக்காய் இருக்குல்ல, சிவப்பு பூசணிக்காய், அப்படியே வரி வரியாக இருக்கும். அது மாதிரி இப்படி இருக்கும், பச்சை கலரில். ஒரு 7-8 சொலை இருக்கும், 6லேருந்து 8 சொலை சொலையாக தெரியும் அப்படி. இதை பாருங்கள், அந்த சொலை காஞ்சது தான் இது. இந்த மாதிரி சொலையாக நல்லா பெருசாக இருக்கும், பச்சையாக. பழுத்த உடனே கலர் மாறிடும், ஒரு மஞ்சள் கலர், ஒரு ஆரஞ்சு கலர். டப்புன்னு கீழே விழுந்துடும். கீழே விழுந்த உடனே அதை பிச்சு அது உள்ள கொட்டையை எடுத்துகிட்டு இதை நல்லா அலம்பி தொடச்சி வெயிலில் காய வச்சுட்டா இந்த பதத்துக்கு வந்துடும். அங்கே இந்த கொடும்புளி வீட்டிலையே எல்லோரும் பண்ணுவாங்க. அங்கே இது ஆக்சுவலாக அந்த காலத்தில் புளிக்கு முன்னாடி நம்மளாம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ புளி வந்துடுது, புளிக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் இது. அந்த ஊர் புளி, கேரளா புளி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப மெடிசினல் வேல்யூ. ஆக்சுவலாக நம்ம புளி யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்னு சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ், அதாவது என்ன, தொப்பையா போயிடும், குண்டா போயிடும். ஆனால் இயற்கையாக ஜீனில் குண்டு இருக்குன்னா அது போகாது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. குளுக்கோஸ் ரத்தத்தில் கலக்கிறத இது கண்ட்ரோல் பண்ணுறது. அதனால டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். இந்த பிரசவ காலத்தில் குழந்தை பிறந்தவுடனே வயிற்றில் டஸ்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா கிளியர் ஆகிறதுக்கு இந்த கொடும்புளியில் வச்சு ரசம் பண்ணி தருவா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ குடலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் வீக்கம், வயிற்றில் வீக்கம், அதெல்லாம் வரவே வராது ரெகுலராக கொடும்புளி சாப்பிட்டோன்னா. அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அந்த ஆசிட் தான் உங்களுக்கு எல்லா வகையிலையும் நமக்கு யூஸ் ஆகிறது. நம்மளுக்கு உடம்புல என்ன சொன்னேன் நான், ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசியை ரொம்ப தூண்டாது, அதனால் பசி ரொம்ப எடுக்காது, அதனால் கரெக்டாக இருக்கும். பாடி மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் அலர்ஜி அதுக்கு ரொம்ப நல்லது, கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய பலன் இதை சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் நீங்கள் இதை வாங்கி இதில் ரசம், தொகையில் அதெல்லாம் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பண்ணி பாருங்கள். இது ரொம்ப புளிக்கும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். அது அந்த அளவு நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு புளிப்பு சாப்பிடுவீங்க இல்லையா, அதனால சொல்கிறேன். எந்த அளவுக்கு புளிப்பு வேணுன்றத ஒரு 2 போட்டாலே போகிறோம் ரசத்துக்கு. இந்த சொலை நல்ல புளிப்பு இருக்கும். இது பழத்தில் ஆனால் புளிப்பும் இனிப்பும் நல்லா இருக்கும். ஆனால் இது வெறும் புளிக்கும். அதனால் இப்போ நான் உங்களுக்கு எப்படி இந்த கொடும்புளியை யூஸ் பண்ணணுன்றது சொல்கிறேன். இது கொஞ்சம் சீக்கிரம் கரையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வெந்நீரில் ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சிடணும். அதை பாருங்கள், நான் வெந்நீரில் ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இந்த ஊற வச்சதை இப்போ நல்லா பிக்க வரும். இந்த பாருங்கள், ஈஸியாக பிக்க வரும் இப்படி அழகாக. அதனால் இது சீக்கிரமாக ஊறும். அதே இது அவ்வளோ சீக்கிரம் பிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் இதை வெந்நீரில் போட்டால் சீக்கிரம் நல்லா வேலை செய்யும். சரிங்களா? இப்போது நான் எப்படி அதை ஊற வச்சுக்கணுன்றதை சொல்லிட்டேன். இப்போ டைரெக்டாக கொடும்புளி ரசம் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் இன்னொன்றும் பண்ண போகிறோம். முதல்ல கொடும்புளி ரசம் பார்த்துருவோம். சரிங்களா? வாங்க, ஃபஸ்ட்டு கொடும்புளி ரசத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லையா? சரி, ஓகே. நானே யோசனை பண்ணி ஏதாவது தோணிச்சுன்னா சொல்கிறேன். உங்களுக்கு பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். சரிங்களா? இப்போது நான் ஒரு ரசம் பண்ணுறதுக்கு என்னென்ன, இந்த கொடும்புளி வச்சு ரசம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி வறுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது மெடிசினல் வேல்யூ, அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த நான்வெஜ் பண்ணுறவங்கலாம் இதை இந்த என்னவோ சொல்லுவாள், இந்த மீன் குழம்புக்கெலாம் போடுவாலாம், ரொம்ப நல்லா இருக்கும்னுவா. எனக்கு கேரளாவில் அந்த ஹோட்டலில் சொன்னது தான் நான் சொல்கிறேன். எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை, இருந்தாலும் அவங்க சொன்னதை நான் சொல்லிடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், 2 மிளகா. சரிங்களா? இது
கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு 1 ஸ்பூன், தனியா ஒரு 1.5 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். சரிங்களா? இப்போ எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வறுக்க போகிறோம். ஒரு ட்ராப் நெய் விட்டுருவோம். நெய் விட்டுட்டு இதெல்லாம் வறுக்க போகிறோம். முதல்ல பருப்பை போட்டுருவோம். பருப்பு ஒரு 2 நிமிஷம் வறுத்த உடனே மற்றது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நம்ம வறுத்துடலாம். சரிங்களா? நான் இது வறுக்கும்போது உங்களுக்கு இது இதுதான் ரசப்பொடிக்கும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இதே ப்ரொப்போர்ஷனேட்டில் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு வாரம் வர மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பப்போ 2 ஸ்பூன் எடுத்துட்டா போகிறோம். ரசமும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம வறுத்து அப்பப்போ பண்ணுறோமா ஒரு வாரத்துக்கு, அப்போ அந்த அந்த அரோமா சொல்லுவாள்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரசத்தில். அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் இதை மற்ற எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவேன். சரிங்களா? போட்டுட்டு என்னென்ன போட்டிருக்கேன்னு இப்போ திருப்பியும் சொல்கிறேன். தனியா, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், 2 மிளகா, சின்னதாக ஒரு பிட்டு பெருங்காயத்தை விட்டேன் பார், ஒரே ஒரு சின்ன பிட்டு பெருங்காயம். சரிங்களா? இதெல்லாத்தையும் நம்ம வறுக்கிறோம். வறுத்துட்டு இதில் லைட்டாக ஒரு ட்ராப் வெந்தயம் போட்டு வறுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இப்போ நல்லா வாசனை வர மாதிரி நம்ம வறுத்துடுறோமா, அப்படியே சலன்னு சத்தம் வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அந்த ஒரு அரோமா வரும். அந்த வாசனை வந்த உடனே நீங்கள் உங்களது வறுபட்டுடுது அப்படின்னு அர்த்தம். இந்த இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வறுத்துடலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அப்போ வந்துடுது. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம். இப்போது உங்களுக்கு இப்போ என்ன மாதம்? புரட்டாசி மாதம்ல. அதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்றத அப்புறம் சொல்கிறேன். இப்போ திடீர்னு எனக்கு இப்போ ஒன்று தோணிடுச்சேட சொல்லிட்டேன். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பாண்ட்லி வச்சுட்டேன். அதில் ஒரு முட்டை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கிடையாது, நெய் விட்டுருக்கேன். நெய் விட்ட பிறகு கொஞ்சமாக கடுகை போட்டுக்கிறோம். கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக அப்புறமா மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே இதை நம்ம வறுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை நம்ம ஒன்றும் பாதியமாக, அதாவது நரன்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை நைஸாக கூட அரைச்சிக்கலாம், உங்கள் சாய்ஸ் அது என்ன. இப்போது இது வெடிச்சுடுத்தா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், அந்த கொடும்புளி ஊற வச்ச தண்ணியை ஊற்றிடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 2 எடுத்து இப்படி பிச்சு போடணும். அப்போ தான் அது அந்த இது ரொம்ப நல்லா ஊறி புளிப்பு வரும். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு 6-7 பேருக்கு ரசம் வைக்கிறோன்னா நல்லா ஒரு 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றிடணும் இப்போயே. சரிங்களா? ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுடணும். மஞ்சப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடணும். உப்பு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை கொதிக்கட்டும், இந்த பச்சை வாசனை போகட்டும், அந்த புளியோட அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடும். அதுக்குள்ளே நம்ம போய் இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதை முடிச்சுட்டு போயிடுறேன். அதாவது என்ன சொன்னேன், நான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொன்னேன்ல, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த பகவானோட திருவடி உதவுற மாதிரி நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டா அப்படின்றது தான் அர்த்தம். ஆக்சுவலாக கோயிலுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல தரிசனம் பண்ணுறதே பகவானோட திருவடிகளை தான் பார்க்கணும். அம்பிகை ஆட்டம் யாராக இருந்தாலும் திருவடி சரணம். அந்த திருவடியில் தான் நம்மளோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது, வல்லமை இருக்குது. அந்த திருவடி அவ்வளோ விசேஷமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு கோவிலில், பெருமாள் கோவிலில் அந்த சடாரியை என்ன பண்ணியிருப்பா, அந்த பாதத்தையே அழகாக ஒரு கிரீடமாக பண்ணி நம்மளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாள். அதனால் அந்த திருவடி அவ்வளோ விசேஷம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ராமர் பரதன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, ராமரோட பாதுகை அது என்னது கால் பாதம் அந்த ஸ்லிப் இதை வாங்கின்னு வச்சு ஆட்சி புரிஞ்சார். அந்த பாதுகை ஆட்சி புரிகிறது அவ்வளோ சூப்பராக இருந்ததான். அப்போ என்ன அர்த்தம், நம்ம பண்ணுறதை விட ராமராஜ்யத்தை விட அந்த பாதுகை ராஜ்யம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், ரொம்ப நல்லா நடந்ததான். அதனால் அந்த திருவடிக்கு
அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. நம்மளோட தலையெழுத்தையே மாற்றிடும் அந்த திருவடியோட சரணாகதி. அதனால் உங்களுக்கு இந்த ஒரு இதை வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் சொல்லணும்னு திடீர்னு தோணிச்சு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம போய் பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போது நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை பாருங்கள் எப்படி ஓரளவுக்கு ரொம்ப நைஸாலாம் நான் அரைக்கலை, ஓரளவுக்கு ஒரு கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த புளியில் போட்டுடுறேன். அரைச்சதில் 3/4 பங்கு போட்டு ஒரு 1/4 பங்கு நிறுத்திடுறேன். சரிங்களா? இப்போது அதை இன்னும் அடுத்த நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை போட்டுட்டோமா, ஒரு கொதி வந்ததுன்னா நம்மளோட சுவையான ரசம் ரெடி ஆகிடும். வாசனை கமக்கும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். இந்த கொடும்புளி ரசம் வந்து டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் பழகிறதுக்கு லேட் ஆகும். சில பேருக்கு உடனே பிடிச்சிடும், சில பேருக்கு 2 வாட்டி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அந்த மாதிரி பட் கொஞ்சமாக பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்ச பிறகு நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். சில பேர் சாப்பிட்றவா இருப்பாங்க, நியூவாக சாப்பிட்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு ட்ராப். எப்போவுமே ரசத்துக்கு மாத்திரம் லைட்டாக பெருங்காயம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் அந்த கருவேப்பிலை வேறு போட்டிருக்கோமா, அரைச்சி இந்த வாசனை கமக்கும். வாவ்! அடுத்தது என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கெஸ் பண்ணிட்டீங்களா? குழம்பு தொகையல், பிரண்டை குழம்பு, பிரண்டை தொகையல். அதே மாதிரி தான் இன்றைக்கி தொகையல் ரசம். சரிங்களா? கொஞ்சோண்டு குடிச்சு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். உப்பு போட்டேன் ஏற்கனவே. வாவ், சூப்பராக இருக்குது. இருந்தாலும் இந்த கொடும்புளி வந்து ரெண்டு போட்டதுக்கே நல்லா புளிப்பு தெரியுது. அது தண்ணியில் கொஞ்சம் ஊறி இருக்கும்ல, நம்ம ஏற்கனவே வெந்நீரில் போட்டது. அதனால அது என்ன சொல்கிறது, ஒரு புளிப்பு வந்து ஒரு அழகான புளிப்பாக தெரியுது. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா லைட்டாக ஒரு புளிப்பு இருந்ததுன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னுவா. உங்களுக்கு அப்படி புளிப்பு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து ஒன்றும் பாதியமாக அரைக்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் மிளகாலாம் கொஞ்சம் லேசாக மிதக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே ப்ரெசிபிடேட் ஆகிடும். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம நான் கொடுத்த அளவு ஃபுல் மெஷர்மெண்ட்டை அப்படியே கூட போட்டுடலாம். ஒரு 6 பேருக்கு ரசம் பண்ணுறீங்கன்னா நான் கொடுத்த அளவு அப்படியே பொடி பண்ணி போட்டுடலாம். நீங்கள் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த காரம் சீரகம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ ரசம் பண்ணுறீங்கன்னா மொத்தமாகவே கூட போட்டுடுங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சரிங்களா? இதை வந்து நெய் போட்டு தாளித்து கொட்டலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இதுக்கு தக்காளி கூடாது. சரிங்களா? இப்போ அதே கொடும்புளியை வச்சு நம்ம தொகையல் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டாச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், உளுத்தம்பருப்பு ஒரு 30 கிராம் போடுறேன், போகிறோம். உளுத்தம்பருப்பு நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஹீட்டு ஈவனாக இருக்கும், உங்களுக்கு சமையல் நல்லா இருக்கும், கரெக்டாக மொறுன்னு அதாவது என்ன சொல்கிறது வறுபடும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே எந்த பொருள் இருந்தாலும் சிம்மில் வச்சுக்கோங்க. ஐயில் வச்சிங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் ஆனவுடனே சிம் பண்ணிவிட்டு வருங்க. சரிங்களா? அப்புறம் வேறு என்ன பண்ணலாம், மிளகா போட்டுடலாம். இதோடு சேர்த்து மிளகா வறுத்துடலாம். சரிங்களா? இப்போ உளுந்து போட்டிருக்கோமா, அதோடு சேர்த்து மிளகா 1 2 3 4 5 குண்டு மிளகா வந்து ஒரு 6 குண்டு மிளகா போட்டிருக்கேன். சரிங்களா? அதையும் இதோட வறுத்துடுறேன். என்ன பருப்போட வாசனை வந்துட்டு, அந்த உளுத்தம்பருப்பு வாசனை ஆஹாஹா சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. இதுலேயுமே வந்து அந்த உளுத்தம்பருப்பு ஏன் போடுறேன்னா அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால தான் உளுத்தம்பருப்பு நம்ம எல்லாத்துலேயும் தொகையில். ஆக்சுவலாக தேங்காய் தொகையலுக்கு நான் கடலப்பருப்பு போட்டு தான் அரைப்பேன். ஆனால் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று போட்டால் அந்த டேஸ்ட் வந்து டிஃபராக இருக்குது. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10, பூண்டு பல் ஒரு 15, கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம் நிறக்க போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்துடணும். சரிங்களா? இப்போ என்னென்ன வறுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தொகையிலெல்லாம், இந்த மெடிசினல் வேல்யூ பண்ணுற தொகையிலெல்லாம்
நீங்கள் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும். ஏன்டா கருவேப்பிலை சேர்க்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் உழருது. முடியே கொட்டக்கூடாதா? முடி நல்லா நீளமாக வளரணுமா, கருப்பாக இருக்கணுமா, கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க. எந்த வகையிலையாவது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மாமி நீங்கள் கொடுக்குற டிப்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்றது என் காதில் விழருது. நீங்கள் சொன்னீங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், வறுத்து முடிக்க போகிறோம். எல்லாத்தையும் வறுத்துட்டோம். இப்போ கடைசியாக நம்ம இந்த இது குடும்புளி இருக்குல்ல, இது என்ன பண்ணணும், 2 தான். இவ்வளோத்துக்கும் 2 தான், அதுக்கு மேலே போடக்கூடாது, ரொம்ப புளிக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பிச்சு, அதை ஏற்கனவே வெந்நீரில் போட்டு வச்சுட்டோம், அதனால தான் பிக்க வருது. இப்படி நல்லா பிச்சு இதையும் ஒரு வறுத்துடணும். வறுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம். சரிங்களா? பெருங்காயத்தை பொடியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், நான் இதோடு இப்படி கொஞ்சம் போட்டு வறுப்பட்டுட்டு அப்படியே அரைச்சின்னு வந்துடுறேன். சரிங்களா? ஏன்னா கட்டி பெருங்காயம் எடுத்து வைக்கல, அதனால் பொடி பெருங்காயம். இந்த உப்பு போகிறோம் உங்களுக்கு, ஏன்னா அவ்வளோதானே பருப்பு இருக்குது, அதனால் இந்த உப்பு போதுமானது. என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஏப்பம் வருதுன்னு தெரியல, ஏன்னா இதோட வாசனை சாப்பிடுன்றது என்ன. சுடசாத்தில் நெய் போட்டு சும்மா அப்படியே ஒரு அப்பளம் பொரித்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும். சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துடணும். சரிங்களா? அப்புறம் நான் ஒன்று அன்றைக்கி சொன்னேனே, நீங்கள்லாம் அந்த கருப்பு கவுனி பருப்பு பொடி போய் பார்த்தீங்களா? அன்றைக்கி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேனே, போய் பாருங்கள். அதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. என்ன மாதிரி வியாதி இருந்தாலும், சக்கரை வியாதியா, முட்டி வலியா, சுகர், அப்புறம் என்ன பிபியா, கொலஸ்ட்ராலா, எது இருந்தாலும் சரியாக போயிடும். அது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் சாப்பிட்ணும். அந்த எப்படி வேணால் சாப்பிடுங்க, தோசையாக அரைச்சி சாப்பிடுங்க, இட்லியாக பண்ணுங்க, பொடியாக. ஏன்னா அதெல்லாம் அரைக்க முடியலன்றதுனால தான் அந்த பருப்பு பொடி போட்டேன். அந்த பருப்பு பொடி யாருக்காவது பண்ண முடியலம்மா, எங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே ஒரு லிங்க்கு கொடுக்குறேன், அதை டச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து பருப்பொடி பண்ணி விற்றுன்ட்ருக்கேன். ஒவ்வொரு பேட்ச் போடுவேன், ஒரு பேட்ச் தீர்ந்துடுத்துனா அடுத்த பேட்ச் போடுவேன். சரிங்களா? சென்னைக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ளை பண்ணுறேன். வெளியூர்னா கொரியர் சார்ஜஸ்லாம் எக்கச்சக்கமாக வருது, அது கட்டுப்படி ஆகலை. சென்னைக்குள்ளேனா நான் சப்ளை பண்ணுறேன். சப்போஸ் வெளியூர்னா நீங்கள் கொரியர் சார்ஜ் எவ்வளோ வருதோ அதை பேர் பண்ணால் நான் கண்டிப்பாக சப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இதை போய் அரைச்சிட்டு வந்துடுவோம்மா. பாருங்கள் நம்மளோட தொகையல், பாருங்கள் நம்மளோட சூப்பரான தொகையல் ரெடியாக எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்பவும் போல் ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.